இன்டர்நேஷனல் செக்யூர் லாக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லாக்கில் பார்த்தா டிஎஸ்சி அப்படிங்கிறது இருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் செக்யூர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது பக்கத்தில் வந்து கீ போடுற மாதிரி இருக்கும்போது நம்மகிட்ட கீ இருக்காதுங்க. ஏன் நம்மகிட்ட கீ இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ராடில் லக்கேஜ் கொண்டு போகிறவங்களுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இது வந்து லக்கேஜ் வந்து அவங்க வந்து செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணிக்குவாங்க, வேல்யூபிள் செக்யூரில் தான் இருக்குங்க. இது வந்து எப்படி நம்ம நம்பர் வந்து லாக் வந்து தப்பாக போட்டோம்னா லாக்கு ஓப்பன் ஆகாதுங்க. இது வந்து நம்ம வந்து லாக் வந்து 213 அப்படின்னு வச்சுருக்குறோங்க. இது வந்து கரெக்டாக 213 அப்படிங்கிற போட்டால் மட்டும்தான் இதில் வந்து லாக் வந்து ரிலீஸ் ஆகுங்க. அடுத்து வந்து இந்த லாக் எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படின்றது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கணுங்க. அதையே மேலே இருக்கிற லாக்கிங் சிஸ்டத்தை அப்புறம் 55 அப்படிங்கிறத நம்ம நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லாம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம 55ங்கிறது நம்மளோட லாக் வந்து பாஸ்வேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தாங்க ரெடி ஓப்பன் ஆகும். மற்ற பாஸ்வேர்டு நம்பர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் லாக் ஓப்பன் ஆகாதுங்க.